போய் இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேனே. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ராஜாத்தி ஒண்ணும் தப்பான செலக்ஷன் இல்ல, காயாவே இருக்கா, இன்னும் பழுக்கல. அவ பழுக்கிறதுக்குள்ள நான் கிழவன் ஆயிடுவேன். உன் வாலிபத்துக்கு இப்ப தீனி வேணும், அவ்வளவுதானே? உன் தேவைகளை தீர்த்து வைக்கிறதுக்குன்னே கில்மாவா சில இடங்கள் இருக்கு, போலாமா? கில்மாவா? சேச்சே, அதெல்லாம் மோசமான இடம், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவசரப்படாத, காசு அள்ளி வீசினா சொர்க்க லோகமே கீழே வந்து விழும். இல்லடா பாரதி ராஜா படத்துல வர்ற மாதிரி ஸ்லோ மோஷன்ல கலர் கலரா வந்து நிப்பாளுங்க. யோசி, சரின்னு சொன்னா இப்பவே போகலாம். பாலு, பாலு பாலு, என்னது கற்பனையிலே எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? போகலாமா? நான் கற்பனையில பார்த்த இடம் இந்தியாலே இல்லடா. வேற எங்க இருக்கு? டிஸ்னிலாண்ட். ஓஹோ, நம்மால சர்வதேச லெவல்ல போய்கிட்டு இருக்காண்டா. ஏய், இங்க வா. கொஞ்சம் காலமுக்கு. அப்பா மெதுவாடி. சரி அத்தை. ஐயோ ஐயோ, செத்த செத்த. எங்கடி மெதுவா பிடிச்ச? விட்டுடு விட்டுடு விட்டுடுமா, நீ பிடிக்காத. உங்க உடம்புதான் ரொம்ப பெருசு, ஆனா பலமே இல்ல. ஊர சத புது புதுக்குன்னு அமுங்குது. இப்படி வேலைக்கு நல்லா தின்னுட்டு ஒரு வேலையும் செய்யாம அப்படியே படுத்துட்டு புத்தகம் படிச்சீங்கன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? கொழுப்பும் திமிரும் ஏறி போகும். அத்தை, உங்க உடம்புல கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஏய், ஆமா அத்தை, இப்படி கொழுப்பும் திமிரும் ஏறி போச்சுன்னா திடீர்னு நெஞ்சு வலி வந்து செத்து போயிடுவாங்களா? இனிமே கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்யுங்க அத்தை, அப்பதான் உங்க கொழுப்பும் திமிரும் அடங்கும். பல்ல உடைப்பேன் நாயே. ஏதோ புரியாத கழுதியா இருக்கியே, போனா போதுன்னு விட்ட வாய் கொழுப்பு ஜாஸ்தியா இருக்கே. இப்பவே உன்னையும் உங்க அப்பனையும் வீட்டை விட்டு. மூத்த மருமகளை விரட்ட மாதிரி என்னையும் விரட்டிடாதீங்க அத்தை. ஏதோ உங்க நல்லதுக்கு சொன்னேன். இனிமே உங்களுக்கு வயிற்று வலி வந்து செத்தாலும் சரி, நெஞ்சு வலி வந்து செத்தாலும் சரி, நான் வாய் திறக்கவே மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க. ஒப்பாரி வச்சு ஊரை கூட்டாத, எழுந்துரு, போய் வேலையை பாரு. உன்னை பாம்புன்னு நினைச்சு அடிக்கவும் முடியல, பழுதுன்னு நினைச்சு ஒதுங்கவும் முடியல. அத்தை, காலை பிடிச்சு விட்டா? வேண்டாமா, வேண்டாம், நீ போய் வா. சாமி ரொம்ப நேரமா நிக்கிறாங்க, தீர்த்தம் கொடுங்க. சாமி எனக்கு காதை காட்டியா? என்ன சாமி காலைல ஊத்துறீங்க? சுத்தம் பண்றேன், நான் ஒரு வித்தியாசமான சாமி. அடேங்கப்பா, கிணறு மாதிரி இருக்கு. நாசமா போங்க, நாசமா போங்க. வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. சாமி கும்பிடுறேன், சாமி கும்பிடுறேன். என்னது? கோழி முட்டைங்க. நான் என்ன உத்தராட்ச கொட்டை நான் சொன்னேன்? சும்மா ஐயா. என்ன சின்னையா, என்ன விசேஷம்? இது பிரசாதங்க, இதுல 100 முட்டை இருக்கு. நீ வச்ச கோழி பண்ணை என்னைக்கு நாசமா போகட்டும்னு நீங்க சொன்னீங்களோ அன்னையில இருந்து என் கோழி ஒவ்வொன்னும் முட்டை போட ஆரம்பிச்சு. கோழி முட்டை போடாம வேற என்ன கண்ணு குட்டியா போடும்? அது இல்லைங்க, எங்க வீட்டு கோழி ஒவ்வொன்னும் ஒரு நாளைக்கு 2 முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. அதை விட பெரிய அதிசயங்க, எங்க வீட்டு சேவல் கூட முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் சாமியோட மகிமை. சேவல் முட்டை போடுதா? என்னங்கடா இது? ஆமா சாமி, இன்னைக்கு எங்க வீட்டு திண்ணில ஒரு சேவல் உட்கார்ந்து இருந்தது. அத விரட்டி அடிச்சேன், அதுக்கு அடியில பார்த்தா ஒரு முட்டை இருந்துச்சு. எல்லாம் சாமியோட மகிமை. அது கோழி முட்டை இட்டு இருக்கும், சேவல் வந்து அது மேல உட்கார்ந்து அடகாத்திருக்கேன், அதை சொல்றான். ஏன் ஏன் அருள்ல இதெல்லாம் நடக்காதோ? இது என்ன பிரமாதம்? போன வாரம் சேவல் வாயிலேயே முட்டையிட்டுச்சு. கீழே கிடந்த முட்டையை கவ்வி இருக்கும். ரொம்ப நேரம் பேசினேன், எல்லாருக்கும் தீர்த்தத்தை காதல தான் ஊத்துனேன். உனக்கு மூக்குல ஊத்திடுவேன், அப்புறம் தும்மியே செத்து போயிருவேன். சாமி என்ன சின்னையா? அப்புறம் இவன் நான் பெத்த மகன். நாங்க என்ன இல்லையா இல்லைங்க, இவன் இன்னைக்கு பரீட்சை எழுத போறான். உங்க வாயால 4 கெட்ட வார்த்தை சொல்லி இவனை ஆசீர்வாதம் பண்ணுங்க. பரீட்சை எழுத போற? எழுது எழுது. உங்க அப்பா எனக்கு முட்டை கொண்டாந்து கொடுத்த மாதிரி பள்ளிக்கூடத்துல 100க்கு முட்டை தான் வாங்குவேன். பரீட்சை எழுதி நாசமா போ. கும்பிடா கும்பிடு. சாமி இது என்ன யானை முட்டை? ஓ உன் தலையா? எங்க கொண்டாந்து தலைய வச்சிருக்கான் பாரு. சாமி 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 நாசமா போ, நாசமா போ. என்ன கண்ணீரு? ஆனந்த கண்ணீர் சாமி. உங்கள் அருள் வாக்குல சேவல் முட்டை போடுது. இனிமே காளமாடு பால் கறக்கும், அநேகமா புல்லெல்லாம் நெல்லாகும், அமோகமா இந்த ஊரே செழிப்பாடும் போல் இருக்கு சாமி. கிண்டலா?
நல்லாரு நல்லாரு. சாமி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சாமி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ராங் நம்பர். எது ராங் நம்பர்னா எதுக்கு எடுத்தேன்றியா? நீ தானே போட்ட. அடச்சா வையா. அடடே வாங்க சம்பந்தி. என்ன சம்பந்தி ஆச்சரியமா இருக்குது, ரொம்ப வீரமா பேசுறீங்க. வீட்டுல சம்சாரம் இல்லையோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஒருத்தர் ராங் நம்பர் போட்டுட்டு அவன் என்னையே திட்டுறான். சம்பந்தி ஆ. நீங்க குரங்கு வளர்க்குறீங்களா? சொல்லவே இல்லையே. என்ன சம்பந்தி விளையாடுறீங்க? குரங்கு வளர்க்குற வயசா இது? பல்லி வளர்க்குற வயசு தான். ஆ. இருந்தாலும் பின்னால திரும்பி மேல பாருங்க. என்ன பின்னால மேல? ஐயோ யோ, இது என்ன பந்து விளையாடுற இடமா? இது என்ன வயக்காடு நினைச்சியா? கீழே இறங்கி வாங்கயா. யாரு இந்த ஜந்துக்கள்? ஓ மாதிரி அவரு ஒரு சம்பந்தி தான். நம்ம பாலுவுக்கு அங்கதான் பொண்ணு எடுத்திருக்கிறோம். பார்த்து எடுக்க கூடாது. உமக்கு நல்லா வேணும். என்ன மாதிரி சம்பந்தி கிடைப்பானா? என் பொண்ணையே அடிச்சு விரட்டிட்டீங்க. ஏயா புரியாம பேசுற? நானும் அடிச்சு வரட்டினேன். நானும் என் பையனுமே என் பொண்டாட்டிக்கு அடங்கி போறோம். உன் மகன் என்ன ராணி மங்கம்மாவா? அட்ஜஸ்ட் பண்ணி போக கூடாதா? என்னங்க பண்றது? ரோஷமுள்ள குடும்பத்துல இருந்து வந்துட்டா. நாங்க என்ன மானகட்ட குடும்பமா? இப்ப இல்லாத பத்தி என்ன? நீதானே என் கிளப்புன. இந்த பாரு, எதுக்கும் என் பொண்டாட்டிய பார்த்து பேசு. நான் உன்னை சப்போர்ட் பண்றேன். எப்படி? இது வரைக்கும் வாயால கட்ட, இப்ப கையால கட்டுற. சும்மாரியா? மாமா மாமா, கீதா சௌக்கியமா இருக்கலாம் மாமா? கீதாவை ஏன் மாமா நீங்க கூட்டிட்டு வரல? உங்க அம்மா தான் அவளை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே மாப்பிள்ள. மாமா மாப்பிள்ள, என் பொண்ணதான் உனக்கு கட்டி கொடுத்தேன். கையை எடு. மாமா ஒரு யோசனை. ஒரு நல்ல நாள்ல நீங்களும் கீதாவும் நேரா வந்து எங்க அம்மா கால்ல தொப கட்டின்னு விழுந்தீங்க வச்சுக்கோங்க, எல்லாம் சரியா போயிடும். என்ன மானம் கெட்டவன் நினைச்சியா? அப்படியே நான் கால்ல விழுந்தாலும் கீதா விழ மாட்டான். எழுந்து. மாமா இந்த ஜென்மத்துல நானும் உங்க பொண்ணும் சேர்ந்து வாழ்ற பாக்கியம் கிடையாது. இந்த வீட்டுல மான ரோஷம் எல்லாம் பார்த்தா வாழ முடியாது மாமா. என் தம்பி சம்சாரத்தை பாருங்க, மகா கெட்டிக்காரி. சமயம் வரும்போதெல்லாம் எங்க அம்மாவா வாரு வாருன்னு வாருவா. சண்டை வர மாதிரி இருந்தா கபால்னு கால வந்துருவா. கபால் எப்படி விழுவுறா? தர உடையிற மாதிரி விழுவுறா. அவ வெறும் பயலோட மாவ, படிப்பு வாசனை இல்லாதவ, கால்ல விழுவா. ஏமாவ அப்படி இல்ல, பிஏ.